அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த ஜூலை மாதம் முடிந்து இன்னும் சில வாரங்களில் முடிஞ்சிடும் இல்லையா? அது பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து வரிசையாக இந்தியாவிலே பண்டிகைகள் எல்லாம் தொடங்குகிற காலம். அது பிறகு ரொம்ப ஆவலோடு பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்க்கிற தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் இப்படிப்பட்ட பெரிய பண்டிகைகள் வரும். நாம் நம்முடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் பார்க்குறப்போ பரிசுகள் வழங்குவோம். இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு நல்ல வழக்கம். அதே மாதிரி திருமணங்கள், முகூர்த்த நாள் அப்படின்லாம் வருகிற பொழுது அந்த திருமணமாகிற அந்த மணமக்களுக்கும் பரிசு வழங்குவது, நினைவு பரிசு, அன்பு பரிசு, அது மாதிரி யாராவது ரிட்டையர் ஆகி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாம் பரிசு வழங்குவது அலுவலகங்களில் வழக்கம். வீட்டுக்கு பிள்ளைங்க வந்தாலும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுன்றதும் ஒரு நல்ல வழக்கம். ஆனால் இந்த பரிசுக்கு பின்னால் ஒரு அழகான மனோபாவம் இருக்க வேண்டும். தீபா கர்மாகர் அப்படின்னு முதல்ல இந்தியன் ஜிம்னாஸ்டிக்ஸுக்காக ஒலிம்பிக்கில் ஒரு பெண் பரிசு வாங்குகிறார். அதற்காகவே நம்முடைய நாட்டிலே அவருக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு விலை உயர்ந்த கார் பரிசாக தருகிறார்கள். அப்படி பரிசாக கிடைத்து, அவர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவர். அந்த பரிசு கிடைச்ச உடனே அவர் சொல்றார், பாருங்க, எங்கள் ஊர் ஒரு பின்தங்கின ஊருங்க, நானும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன். இந்த காரை ஓட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு கூட சாலைகள் எங்கள் ஊரில் இல்லை. அது மட்டும் இல்லை, இதுக்குன்னு தனியாக ஒரு டிரைவரை வைக்கணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லைங்க. எனக்கும் கார் ஓட்ட தெரியாது. நம்மளுடைய குடும்பம் கொஞ்சம் ஏழ்மை குடும்பம். அதனால் நீங்கள் இந்த காரினுடைய விலை என்னவோ அதை கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு உதவிகரமாக இருக்கும், காரை விட அப்படின்றாங்க. இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். மறைந்த மிகப்பெரிய திரைப்பட இயக்குனர், தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த திரைப்படங்களை தந்த ஒரு இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞரும் கூட, இயக்குனர் என்பதையும் தாண்டி. அவர் புகைப்பட கலைஞராக பரிணாமம் கொண்டதற்கு காரணமே ஒருத்தர் கொடுத்த பரிசு தான். முதல்ல ஒரு பிறந்த நாளோ என்னவோ அப்பொழுது அவருக்கு பரிசாக அவருடைய உறவினர் ஒரு பொட்டலம் தருகிறார், ஒரு பார்சல். அது என்னன்னு பிரித்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு அழகான கேமரா இருக்கு. இது என்ன கேமரா பிரைஸாக கொடுத்துருக்கிறாரே, சரி இதில் படம் எடுப்போம் அப்படின்னு சின்ன டப்பா கேமரான்னு அப்போல்லாம் சொல்லுவாங்களே. இப்போ கேமரா அப்படின்றதெல்லாம் சாதாரணமாக போச்சு. செல்ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது. அதனால் தனியாக கேமரான்னு ஒன்று வாங்க வேண்டாம். அதையே தொழில்முறையாக வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் கேமரா என்கிற ஒன்று கருவியாக தேவைப்படுகிறது. மற்றபடி நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம பிள்ளைங்க செல்ஃபோனை வச்சுக்கிட்டே சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு செல்ஃபி அப்படின்றது சொல்லவே வேண்டாம். ஆனால் நாம் சிறு வயதில் இருந்த பொழுது எல்லாம் அந்த டப்பா கேமராவில் எடுத்த அந்த படத்தை பார்க்கிற பொழுது மனதுக்குள் கிடைத்த அந்த மகிழ்ச்சி, இப்போ என்னதான் செல்ஃபோனில் ஆயிரக்கணக்கான படங்கள் எடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி இதில் கிடைக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பொழுது பாலுமகேந்திராவுக்குள்ளே இருக்கிற அந்த புகைப்பட கலைஞன் வெளியே வருவதற்கும் ஒரு பரிசு தான் காரணம். அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்குள்ள பெரிய மகிழ்ச்சி வந்தது அப்படின்னு பிற்காலத்தில் ஒரு பேட்டியில் அவர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கிற, அந்த தீபா கர்மாகருக்கு காரே பரிசாக கிடைச்சி கூட அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கல. ஆனால் இவருக்கு ஒரு சின்ன கேமரா பரிசாக கிடைக்கிறதே இவர் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைகிறது. அப்போ பரிசுன்னு நாம் கொடுப்பது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியையும் தாண்டி அவர்களுக்குள் ஒரு புது மலர்ச்சியை, வாழ்க்கைக்கே திருப்பு முனையை தருவதாக இருந்தால் கூட அது சிறப்புத்தான். அப்படிப்பட்ட பரிசாக இருக்கிறதா என்றும் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல சமயங்களில் இந்த திருமணமாகிற அந்த மணமக்களுக்கு கல்யாணமான பிறகு அவங்க அந்த பார்சல்லாம் பிரித்து பார்ப்பாங்க. ஒரே ஐட்டமே ஏகப்பட்டது இருக்கும். கிரைண்டரே ஒரு 10-15 வந்திருக்கும், மிக்சின்னு ஒரு 7-8 வந்திருக்கும். அதுவும் வால் கிளாக் அப்படின்றது கனாபுரான், அதுதான் ரொம்ப சுலபமாக மரியாதைக்குரியதாகவும் இருக்கும், சைஸ் பெருசாகவும் இருக்கும். அது மாதிரி அதை வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கெல்லாம் திருமணம் ஆனப்போ 8 வால் கிளாக் வந்தது, 7-8 வால் கிளாக்கே வந்தது. வீட்டுக்கு ஒரு ரூமுக்கு ஒன்றுன்னு மாட்டினா கூட என்ன 3 ரூமுக்கு மேலே எவ்வளோ வாங்குறது? மீதி நாளையும் பார்த்து அப்புறம் நாளையும் டைம் என்னன்னு தெரியுதுன்னா நாளையும் கூட்டி 4 வகுத்தான் நேரம் கற்றுக்கிட்டு இருக்க முடியும். அதெல்லாம் கஷ்டம். இது மாதிரி ஒருத்தர் தான் நண்பர் தான் சொன்னார், சார்
கல்யாணத்தும் போது உங்களுக்கு வால் கிளாக் 7 வந்ததுங்களா அப்படின்னார். ஆமாங்க 7 வந்ததுன்னு அவர் சொல்கிறார். சார் கல்யாணத்தும் போது 7 வந்தால் தப்பு இல்லை சார், சில பேருக்கு 7:30 அப்போ தான் வருது அப்படின்னார் அவர் வேற ஒரு அர்த்தத்தில். அப்போ தருகிற பரிசு என்பது ஏதோ ஒரு வகையிலே அடுத்தவர்களுக்கு பயன் உள்ளதாக இருக்க வேண்டும். இதையும் தாண்டி பரிசுக்கு பின்னால் ஒரு மகத்தான மனம் அடங்கி இருக்கிறது பாருங்க. அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு தருகிறார்கள். நோபல் பரிசு என்கிற அந்த மிகப்பெரிய தொகை, அதை சர்வ சாதாரணமாக தான் செய்கிற அந்த தொண்டு நிறுவனத்திற்கும் ஏழை மக்களுக்கு செய்கின்ற அந்த சேவைக்குமே அதை அப்படியே தந்து விட்டார். அது மட்டும் இல்லை, நோபல் பரிசு பெறுகிறவர்களுக்கு இரவு விருந்து தருவார்கள். அந்த விருந்துக்கு ஆகிற தொகையையும் தந்தால் அதையும் ஏழை மக்களுக்கு பயன்படுத்தலாமே என்கிற அளவிற்கு அவருடைய மனம் இருக்கிறது. அப்போ பரிசு என்று நாம் தருவது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அவர்கள் என்றும் போற்றி பாதுகாக்கத்தக்க வகையில் விலை மதிப்புள்ளதாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்கே மதிப்பு சேர்ப்பதாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பெரும்பாலும் நல்ல புத்தகங்கள் தான் நிச்சயமாக பயனுள்ள பரிசாக இருக்கும். ஆடை அணிகலன்கள் தருவதை விட, அலங்கார பொருட்கள் தருவதை விட நல்ல புத்தகங்களை தாருங்கள். அவர்களுக்கு பயன்பட்டாலும் படவில்லை என்றாலும் அவர்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது அது வெளிச்சம் காட்டும். நல்ல புத்தகங்கள் தான் நல்ல தோழர்கள், நல்ல வழிகாட்டிகள், நல்ல ஆசிரியர்கள். ஏன் புத்தனுக்கு ஒரு போதி மரம் மாதிரி கூட நல்ல புத்தகங்கள் சில பேருக்கு அமைந்து விடும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.